பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தின் அப்பம் ஊழியத்தின் சார்பாக உங்களை மறுபடி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இதுவரை உங்களை ஆசீர்வதித்தவர், இனி ஒரு நாளும் குறைவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவார். கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு அற்புதம் செய்திடுவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு அற்புதம் செய்திடுவேன். இன்றே செய்திடுவேன், அதை நன்றே செய்திடுவேன். இன்றே செய்திடுவேன், அதை நன்றே செய்திடுவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு அற்புதம் செய்திடுவேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் நீர், அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நீர், உடைய கண்ணீரை எல்லாம் காண்கிறவர் நீர், வேதனையெல்லாம் அறிந்தவர் நீர். நிச்சயமாய் இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிக்க போகிறது நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம் உண்டாகப்படியாக ஜெபிக்கிறேன். தடைகளை எடுத்து போடும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 128ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. பிரதர், எனக்கு எவ்வளவோ வருமானங்கள் வருகிறது, அந்த வருமானம் வந்தும் அந்த வருமானம் வீட்டில் தங்க முடியாதபடி வீணான செலவுகள் ஏராளம் வந்து கொண்டிருக்கிற பிரதர். எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியல. கடன் பிரச்சனை ஓவர். கடன் பிரச்சனைனால நம்ம மூழ்கி போய் இருக்கிறோம். கடனை தீர்க்க முடியாதபடிக்கு வட்டிக்கு வாங்குறோம். அந்த வட்டி கொடுத்து முடியல, வட்டிக்கு வட்டி வாங்குறோம் பிரதர். அதையும் செய்ய முடியல, அதையும் அடைக்க முடியல, வட்டி அடைக்க முடியல, வட்டி கொடுக்க முடியல. முடிவில் நாங்கள் இப்ப என்ன செய்யணும் தெரியல. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நாங்கள் தேவனை நாங்கள் நல்லா ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் குடும்பத்தில் ஒரு நாள் கூட சமாதானம் இல்லை. எப்போது கடன்காரன் வருவான்னு தெரியல. பயந்து பயந்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால ஒரு தீர்மானமே எடுத்திருக்கிறோம் பிரதர். இருக்கிற வீட்டை வித்து இந்த கடன் எல்லாம் தீர்த்துட்டு எங்கேயாவது கண்ணு காணாத ஒரு இடத்துல போய் ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கிடலாம், ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிடலாம்னு சொல்லிக்கிற அந்த முடிவெல்லாம் எடுத்துட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இன்னும் சொல்றாங்க, இந்த கடனை தீர்க்க முடியாதபடி இருக்கனால எதையாவது ஒரு விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்துடலாமோ, அதோடு முடிஞ்சிடும்ல. ஒவ்வொரு நாளும் கடகாரனுக்கு பயந்து 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 சாவதை காட்டிலும் ஒரே நாள்ல செத்துடலாம்ல பிரதர் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இதே போன்ற சூழ்நிலை இருக்கலாம், அல்லது இதே போன்ற சூழ்நிலை நீங்கள் முடிவு எடுத்திருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவோ வருமானம் வந்திருக்கும், அந்த வருமானம் வீட்டில் தங்க முடியாதபடி இருந்திருக்கும், கடன் பிரச்சனை ஓவரா இருந்திருக்கும், இருக்கிற வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடிடலாமா நீங்க நினைச்சிருப்பீங்க, அல்லது சாவை நோக்கி ஓடிடலாமா, செத்து போயிடலாமாங்கிற முடிவெல்லாம் நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நீங்க யாரு தெரியுமா? நீங்க யாரு தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாகும், தேவனை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளாகும். ஆனா ஒரு
நீங்க இந்த மாதிரிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. சாவை நோக்கி போகணுங்கிற முடிவு எடுக்கக்கூடாது. மாறாக தேவ சமூகத்தில் மறுபடியும் ஜெபித்து, எங்கேயோ என் வாழ்க்கையில் நான் ஒரு தோல்வி அடைந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை வர காரணம் என்ன, எவ்வளவு வருமானம் வந்திருந்தும் அந்த வருமானம் குடும்பத்தில் தங்க முடியாதபடிக்கு கடன் பிரச்சனை வர காரணம் என்ன, என்ன நடந்துச்சு என்பதை நீங்கள் ஒரு விசை கூட உங்களை தானே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பீர்கள். அதனால் சில காரியங்களை தீர்மானம் எடுப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யோபு என்கிறதான தேவ மனுஷன் இப்படித்தான் சொல்லுகிறான், என் வாழ்க்கை நான் ஆசீர்வாதமாக இருந்தேன், ஒரு குறைவில்லாமல் இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன், மனைவி பிள்ளைகளோடு சமாதானமா சந்தோஷமா இருந்தேன். திடீரென்று ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்தேன். இப்ப தரித்திரமா நிற்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் இப்ப தனிமையில இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏங்கி நிற்கிற பொழுது, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, அவன் யாரையும் குறை சொல்லாமல் தன் மனைவியவோ தன் பிள்ளைகளையோ தன் சொந்த பந்தங்களையோ வேலைக்காரர்களையோ யாரையும் குறை சொல்லாமல் ஒரு காரியத்தை செய்தான். தன்னை அவன் ஆராய்ந்து பார்த்தான். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அடி வர காரணம் என்ன, என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை வர காரணம் என்ன, இவ்வளவு நஷ்டம் வர காரணம் என்ன, எவ்வளவு அழிந்து போக காரணம் என்ன, நான் எவ்வளவோ கையின் பிரயாசம் எனக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருந்துச்சு, அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை வர காரணம் என்ன என்பதனை ஆராய்ந்து பார்த்தான். யோபுவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுகிறான், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன், நான் எதில தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான். என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அடி வர்றதுக்கு காரணம் என்ன, அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படிப்பட்ட யாராவது வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க, என் குறைய சொல்லுங்க, என் குற்றத்தை சொல்லுங்க, நான் என்ன தவறு செய்துட்டேன், ஏன் எங்க வாழ்க்கையில் இவ்வளவு நஷ்டம் வந்தது, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது, இவ்வளவு இழப்பு ஏன் வந்தது, எனக்கு அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிற பாருங்க. தன்னை தானே ஆராய்ந்து பார்க்கிறான். என் அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாத குறைவுக்கும் தரித்திரம் வருவதற்கு காரணமும் எல்லா ஆசீர்வாதமும் குறைந்து போய் இன்றைக்கு நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? இவ்வளவு வருமானம் வந்திருந்தும், நல்ல வேலை வாய்ப்புல இருந்தேன், கை நிறைய சம்பளம் வாங்கினேன், இப்பவும் வாங்கி கொண்டிருக்கிறேன், ஆனாலும் குடும்பத்தில் தரித்திரம் மாற மாட்டேங்குதே, கடன் பிரச்சனை தான் ஓவர் ஆகுது, வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சூழ்நிலை வந்தது, நான் உண்மைதானே ஆராதிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்தது என்பதனை உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்தால் அநேக காரியத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அப்பதான் தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த தரித்திரம் வந்ததுங்கிறது புரியும். அதுவரை புரியாது. இன்னும் அநேக சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, நான் அந்த கஷ்டம் தாங்க முடியாம, நஷ்டம் தாங்க முடியாம, வேதனை தாங்க முடியாம, நான் அப்படி மனவேதனையில இருக்கும் போது நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்திருந்தார். அப்பொழுது சொன்னார், மஞ்சள் சுடிதார் போட்டுக்க தேவ பிள்ளையே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ கலங்காத, வேதனைப்படாத, கர்த்தர் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ப்பார் அப்படின்னு சொன்னது அப்படியே ஷாக் ஆயிட்டு பிரதர். ஏன்னா நான் அன்னைக்கு மஞ்சள் சுடிதார் தான் போட்டு போயிருந்தேன், நான் அன்னைக்கு மஞ்சள் சுடிதார் தான் போட்டு போயிருந்தேன். கர்த்தர் என்னை எவ்வளவா நேசிக்கிறார், கர்த்தர் என்ன அப்படியே என் சுடிதார் கலரை சொல்லலாம் என்ன கூப்பிட்டார். அடுத்தது சொன்னார், மஞ்சள் சுடிதார் போட்டு சகோதரியே, இவ்வளவு பிரச்சனை வர காரணம் என்ன தெரியுமா, உன் வறுமை வர காரணம் என்ன தெரியுமா, உன் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இல்லாம இருக்க காரணம் தெரியுமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா செய்வன வச்சிருக்கிறாங்க, பிள்ளைசூனி கட்டு வச்சிருக்கிறாங்க, மந்திரவாதம் வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் உன் குடும்பத்தில் இவ்வளவு தரித்திரம் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு. ஏன்னா எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. வச்சிருப்பாளோ, பக்கத்து வீட்டுக்காரி வச்சிருப்பாளோ, வச்சிருப்பா. அதை தான் அன்னைக்கு எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அவ செய்வனை வச்சுதான் நமக்கு இந்த தரித்திரம் ஆச்சு, அவ செய்வனை வச்சுதான் தரித்திரம் ஆச்சுன்னு நான் சொன்னேன். என் வீட்டுக்காரர் தான் கேட்கல. ஆனா இன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி கரெக்டா சொல்லிட்டார்.
கரெக்டா சொல்லிட்டார். இதையெல்லாம் நம்ம நம்புவோம், அப்படியே நம்புவோம். பாருங்க, அப்படியே நம்புவோம். அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நம்புவோம். செய்வனை வச்சுட்டான், பில்லி சொன்ன கட்டு வச்சுட்டான், மந்திரவாதம் வச்சுட்டான்னு சொன்னால் அதையெல்லாம் முழுமையா நம்புவோம். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம நம்புவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று பைபிள்ல வேதத்தில தேவன் தெளிவாக சொல்லுகிறார். அதை ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? அதை ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? செய்வனை வச்சுட்டாம்னு சொன்னா நம்புகிறோம், பில்லி சொல்லி கட்டு வச்சுட்டாம்னு நம்புகிறோம். ஆனாலும் நான் நல்லா ஆராதிக்கிறேன், தேவனை நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், அபிஷேகம் இருக்கு, அந்நிய பாஷை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்புறோம். வேதத்திலே தேவன் சொல்கிறார், பயப்படாதே, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை. இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்துவத்தை நீ ஏன் தேவ பிள்ளை நம்ப மாட்டேங்கிற? ஏன் நம்ப மாட்டேங்கிற? சொல்லணும் நீ. இல்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எனக்கு விரோதமா செய்வனையோ பிள்ளை சொல்லி மந்திரவாதங்களோ எதுவுமே வைக்க முடியாது. காரணம், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார், அதுவும் என்னோடு கூட தான் இருக்கிறார். இதுவரை என்ன வழி நடத்தணும், இன்னமும் வழி நடத்துவார். கலங்கவே மாட்டேன், கலங்கவே மாட்டேன். என் மீட்பர் சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன், இந்த வேத வசனத்தை நான் நம்புகிறேன். எனக்கு விரோதமாக ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அந்த நம்பிக்கை ஏன் உனக்குள்ள வர மாட்டேங்குது? முதல் தோல்விக்கு காரணமே வேத வசனத்தின் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை வராதான் காரணம். உன் குடும்பத்தில் தரித்திரம் வர காரணமே சத்திய வசனத்தை நம்பாதான் காரணம். உன் குடும்பத்தில் அவ்வளவு தரித்திரம் வர காரணம், நஷ்டம் வர காரணம், உன் கையின் பிரயாசம் ஆசீர்வாதம் இல்லாமல் கடத்து மேல் கடன் வர காரணமே முதல் காரணம் என்ன? நீ தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருந்தாலும், தேவனை இரவும் பகலும் துதிக்கிற பிள்ளையாய் இருந்தாலும், என் தேவன் ஜீவனுள்ள, என் ஜீவனுள்ள தேவன் சொன்ன வசனத்தின் மேல, வார்த்தை மேல, வாக்கு தத்துவத்தின் மேல உனக்கு நம்பிக்கை முதலாவது வந்தே ஆகணும். அப்படி வந்துட்டுன்னு சொன்னாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அதனால தான் யோபு சொன்னான், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு. அதை நான் மாத்தி சொல்றேன். யாராவது தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா சொல்லுங்க. எனக்கு ஏன் இவ்வளவு நஷ்டம் வந்துச்சு, ஏன் இவ்வளவு போராட்டம் வந்துச்சு, ஏன் இவ்வளவு கஷ்டம், எல்லாம் ஏன் இழப்பு வந்துச்சு? தீர்க்க தரிசனமா நான் எதனால என்ன தவறு பண்ணிட்டேன், அது எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுங்கன்னு கேட்டா சொல்லுவான். அந்த தீர்க்க தரிசனம் கரெக்டா சொல்லுவான். மஞ்ச சுடிதார், சோத்த சுடிதார், மஞ்ச சட்டை, இப்படி எல்லாம் தீர்க்க தரிசனம் வராது. ஏமாந்து போயிடாதீங்க. இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசனம் ஓடி 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 வாழ்க்கை நீயே அழிச்சுக்கிட்டு இருக்கிற, நீயே அழிச்சிருக்க. தவறு உனக்கு புரியல தேவ பிள்ளையே. சத்திய வசனத்தை கவனி, வார்த்தை எடுத்து வாசி, வேதத்தை எடுத்து வாசி, வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னைக்கு வேதத்தை பார்த்தோம், என்னைக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்த்தோம், அதனால் தான் நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாமல் போகிறது. இது முதல் காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஒரு அன்பு சகோதரர் ஒரு நாள் என்னை வீட்டுக்கு அழைத்தார். அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். அவர் நல்ல ஒரு டீச்சர் வேலை பார்க்கிறார், அவருடைய மனைவியும் டீச்சரா இருக்கிறாங்க, நல்ல வருமானம் வருகிறது. அவர் என்ன கூப்பிட்டு கேட்டார், பிரதர், ஏன் பிரதர் எங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அடி, இவ்வளவு பெரிய வேதனை, 2 பேரும் நல்ல சம்பளம் வாங்குறோம், ஆனாலும் வீட்டுல தரித்திரம் மாற மாட்டேங்குது. 10ஆம் தேதின்னு சொன்ன உடனே நான் கடன் வாங்கத்தானே ஆரம்பிக்கிறேன். கடன் வாங்கி வட்டி கொடுக்க முடியல பிரதர், வட்டியும் நிறைய வாங்கிட்டேன். இனி என்ன செய்யணும் தெரியல, இந்த வீட்டை வித்துட்டு எங்கேயாவது ஓடி போய் கண்ணு காணாத இடத்துல போய் இருந்துக்கலாம் போல எனக்கு தோணுது பிரதர் அப்படின்னு சொன்ன. அவர் யார் தெரியுமா? நல்ல தேவனை ஆராதிக்கிற குடும்பம், நல்ல தேவனுக்கு என்று வைராக்கியம் இருக்கிற குடும்பம். சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். கடைசி மனைவி சொன்னாங்க, பிரதர் உண்மையை சொல்றதுக்கு என்ன, பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு,
நமக்கு நம்ம 2 பேரும் தானே, யாருக்கும் தெரியாம கொஞ்சம் விஷம் வாங்கி பிடிச்சிட்டு அப்படி படுத்துருவோங்க. கடைக்காரனுக்கு பயந்து 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 சாவதை காட்டிலும் ஒரே நாள்ல செத்துட்டு போறமே அப்படிங்கிற முடிவு கூட நாங்க எடுத்துட்டோம் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. என் அன்பின் தேவச்சனமே, என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் நல்லபடியா திருமணம் பண்ணி கொடுத்தார்கள். அவங்களுடைய வரவுக்கு மிஞ்சின செலவு பண்ணி ஆடம்பரமாக திருமணத்தை எடுத்தார்கள். பல லட்சம் ரூபாய் கடத்தை வாங்கி திருமணத்தை செஞ்சு கொடுத்துட்டாங்க. பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி திருமணத்தை செய்து கொடுத்துட்டாங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இவர்கள் இந்த கடனை தீர்க்க முடியாதபடிக்கு பல விதத்தினாலே கடனை தீர்க்க முடியாதபடி சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பின் தேவச்சனமே, வேதம் சொல்கிறது, நீ எல்லாவற்றிலும் நீ புத்திமானாய் நடந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை ஆராதிக்கிறது பெரிய காரியம் இல்ல, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் புத்திமானா நடந்து கொள்வதுதான் பெரிய காரியம். அதனால தான் இன்னும் வேதம் சொல்லுகிறது, நீ எதை சம்பாதிக்கிறியோ இல்லையோ உன் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அநேக சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன், எவன்டும் கேட்கணும், எவன்டும் கேட்கணும், ஒருவன்டும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல வருமானம் வரும்போது, கை நிறைய ஆசீர்வாதங்கள் வரும்போது, செல்வாக்கு வரும்பொழுது, பணம் ஏராளம் இருக்கும் போது எவனுடைய ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ஆலோசனை கூட கேட்கறதுக்கு மனம் இல்லாம போயிடும். ஆனா எப்ப அந்த ஆலோசனை கேட்க தோணும், எல்லாம் இழந்து தரித்திரமாகி சாவை நோக்கி ஓடுவோம் பாருங்க. அப்பதான் பிரதர் என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க பிரதர்? ஏசப்பா ஏசப்பா சோத்திரம் சோத்திரம். எதுக்கு? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் வேதத்திலே, நீ புத்திமானா நடந்து கொள், உன் புத்தியை சம்பாதித்துக்கொள், மனரம்யமா இருக்க கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஆனா நம்ம இன்னைக்கு செய்கிறோம், இருக்கிறது போல வச்சு விளம்பரம்ல வரது பிறகு பார்த்துக்கலாம். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். கையின் பிரயாசத்தை எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி ஆடம்பரத்தில் இறங்குவோம் பாருங்க. ஆடம்பரத்தில் இறங்குவோம் பாருங்க. ஆண்டவர் விட்டுருவார். நீ ஆடம்பரத்தில் எவ்வளவு இறங்க முடியுமோ இறங்கிக்க, எவ்வளவு கடன் வாங்கி செய்ய முடியுமோ செஞ்சுக்க. இன்னைக்கு லோன் எடுத்து எத்தனை பேர் லோன் அடைக்க முடியாம ஒரு பெரிய வீடை போடணும்னு ஆசைப்படுறாங்க. போடுங்க, நல்லது. கார் வாங்க நினைக்கிறீங்க, நல்லது. இன்னும் அநேக செய்கிற ஒரு காரியம் உண்டு. அந்த சகோதரன் எப்படி பைக் வச்சிருக்கிறானோ அதே விட மேலாக நம்ம ஒரு புல்லட் வாங்கணும். வாங்கு, நல்லதுதான். அதுவும் அந்த லோன் அடைப்பதற்கு உனக்கு தகுதி இருந்தால் வாங்கு. ஒரு பெரிய வீடு வாங்கணும். அதே போல அவன் போட்டிருக்க வீடை பார்த்து அதை விட நம்ம அவ போட்டிருக்க வீட்டை காட்டு நம்ம ஒரு பெரிய வீடை போடணுங்க. சரி போடுவோம். கடனை வாங்கு, பேங்க்ல லோனை வாங்கு. பேங்குக்காரங்க லோனை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. வாங்கி வீடை போட்டாச்சு. வீடை போட்டு 3 மாசத்துல இருக்கிறீங்களா? 3ஆம் மாசம் வித்துட்டுல போறீங்க. ஏன் அந்த லோனை கொடுக்க முடியாம? அப்படியான என்ன ஆண்டவர் சொல்கிறார், உன் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த சகோதரர் செஞ்ச ஒரு காரியம் என்ன? பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஆடம்பரமா செஞ்சு முடிச்சார். முடிவில் கடனை தீர்க்க முடியாம இருக்கிறார். கடனை தீர்க்க முடியாம இருக்கிறார். என் அன்பின் தேவச்சனம், இன்றைக்கும் இதே போல எத்தனையோ குடும்பத்தார் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான என்ன, உன்னுடைய ஆடம்பர செலவுகள், உன்னுடைய ஆடம்பரமான காரியங்கள் வேணும். ஆனா உன் தகுதிக்கு மிஞ்சி நீ செய்யும் போது அது ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். இதை கர்த்தர் விட்டுதான் கொடுப்பார். முடிவிலே நீ கஷ்டப்படும் பொழுதுதான் சில காரியங்கள் உன்னால உணர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரர் மிகவும் வேதனைப்பட்டார். அப்பொழுதுதான் சொன்னேன், பிரதர், ஆடம்பரமா நீங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. எத்தனை லட்சம் கடன் வாங்கி நீங்க கொடுத்திருப்பீங்க. அத்தனை லட்சத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு துணிகரமா இருந்த போது அதை அடைக்கிறதுக்குள்ள துணிகரம் உங்களுக்கு இருக்கணும்ல. அதை கடனை அடைச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும்ல. ஏன் இப்ப கடனை தீர்க்க முடியாம சாவை நோக்கி ஓடுறீங்க? என்னைக்கு நீங்க ஆடம்பரத்தை விட்டுட்டீங்களோ அன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க.
என் ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தை எதற்காக? நீ நல்லா இருக்க முடியா, நீ சமாதானமா இருக்க முடியா, உன் பிள்ளைகள் சமாதானமா இருக்க முடியா, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க முடியா, யாரிடத்தில் கையேந்தாதபடி ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நிம்மதியா சாப்பிடும்படியாய் சந்தோஷம் மனரம்யமா இருக்கும்படியாகத்தானே, ஆசீர்வாதமா இருக்கும்படியாகத்தானே உனக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். நீ ஆடமரத்தை காணிச்சா, ஆடமரத்தை நீ காணிச்சா இப்படிதான் வரும். அதுக்கு முறை என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கல, என் சூழ்நிலை இப்படி ஆயிட்டுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொஞ்சம் உணர்ந்தார். உண்மைதான் பிரதர், நான் என் தகுதிக்கு மிஞ்சி நிறைய காரியத்தை செஞ்சுட்டேன், என் சூழ்நிலைக்கு மிஞ்சி நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், பிள்ளைகளுக்கு கல்யாணம் நல்லபடி நடக்கணுமேங்கிற அந்த எண்ணத்தில் வாங்கினேன். என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இப்படி செஞ்சு கொடு, பிள்ளை தரித்திரமா விட்டுறாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் வேதனைப்படுகிறேன் பிரதர்ன்னு சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆடம்பர செலவுகளை செய்துவிட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நீங்க ஞானமா நடந்து கொண்டு தேவன் தருகிற அந்த வருமானத்தை உணர்ந்து, இது தேவன் தந்தது, நம்ம இதற்குள்ளதான் செலவு பண்ண வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும், கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்திருக்கிறார், கைவிட மாட்டார், நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படியா தான் நமக்கு வருமானத்தை தந்திருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள வருமானால் ஆடம்பரத்தை விட்டுருவோம், சமாதான வாழ்க்கை வாழ்வோம், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம். தேவ பிள்ளையே, அந்த மனுஷன் அப்பொழுதுதான் புரிந்தார். உண்மைதான் பிரதர், உண்மைதான். என் வாழ்க்கை நான் ஆடம்பரமா வாழ்ந்ததுதான் தப்பு, ஆடம்பரமா செலவு பண்ணதான் தப்பு என்று சொல்லி தன்னை உணர்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் இன்னொரு கொஸ்டினை கேட்டேன். ஐயா, உங்க கையின் பிரயாசம் அடைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது என் தாய் தகப்பன் செய்த ஒரு காரியத்தை அவர்களுக்கு சாட்சியாக சொன்னேன். அருமையான தேவச்சனமே, என்னுடைய தகப்பனார் நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் எந்த விதத்திலும் குடிப்பழக்கமோ கெட்ட பழக்கங்களோ சிகரெட் அடி எதுவுமே கிடையாது. என் தாயும் ஒரு நல்ல ஒரு தாயார், நல்ல ஜெபிக்கிற ஒரு தாயார். என்னுடைய அப்பாவுடைய வருமானம் அன்றைக்கு ஒரு 3000 ரூபாய் தான் வருமானம். அவர் அந்த 3000 சம்பளத்தை வாங்கிட்டு வந்த உடனே நேர வந்து எங்க வீட்டில் எங்க அம்மா கையில கொடுத்துருவார். எங்க அம்மா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே எங்க தங்கச்சி, 4 தங்கச்சி எனக்கு, நான் ஒருதன், எல்லாரும் கூட்டி வச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா, இந்த சம்பளத்தை வாங்கும்படி என் கணவருக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு அந்த வாங்கிட்டு வந்த சம்பளத்தை ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உடனே என்ன செய்வாங்கன்னா, அதுல தசம பாக காணிக்கை எடுப்பாங்க. 3000 ரூபாய்க்கு 300 அப்படியே எடுத்துருவாங்க. இந்த தசம பாகத்தை எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிற ரூபாயை கொண்டுதான் இந்த கடனெல்லாம் நாங்கள் தீர்க்க பார்ப்போம். ஏன்னா கடனெல்லாம் தீர்க்க நான் தான் ஓடி போனோம். ஏன்னா கடையில் கடன் வாங்கினது நான் தான், கடனை கொடுக்க போகிறது நான் தான் இருக்கணும். அப்போ எல்லாம் கடனை கொடுக்க போவேன். எல்லாம் கடனை ஓரளவுக்கு முழுமையாக தீர்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா மிச்சம் எங்கிட்ட ரொம்ப சொற்ப ரூபா தான் இருக்கும். அதை வச்சு தான் எங்கள் அம்மா குடும்பத்தை நடத்துவாங்க. மறுபடியும் கடத்தை தான் வாங்குவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் கடனை வாங்குவாங்க. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏம்மா இந்த தசம பாகம் கண்டிப்பாக கொடுக்கணுமா? நம்ம குடும்பமே இவ்வளவு கஷ்டத்தில் இருக்குது, கடத்தை தான் டெய்லி வாங்கிட்டு இருக்கிறோம், எதுக்குமா தசம பாகம் கொடுக்கணும்? எத்தனை ஊழியக்காரங்க சொல்றாங்கல்ல, புதிய ஏற்பாட்டில் அப்படி இருக்கு, இப்போ பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்கு, கொடுக்க வேண்டாம்னு இருக்கு, நீங்க எதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, கண்டிப்பாக கொடுக்கணுமாமா வேண்டாமான்னு சொன்ன போது எங்க அம்மா சொன்னாங்க, இல்லை மக்களே, அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. ஊழியக்காரங்க கொடுக்காண்டாம் கொடும்பாங்க, கொடுக்காண்டாம் கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்க பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு போட்டோம். நீ வேதத்தை திறந்து பார், வேதத்தில் எங்கேயாவது தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் கண்டிப்பா தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் கொடுக்க வேண்டாம், சரியா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா என்று சொன்னேன். அப்பொழுது அம்மா சொன்னாங்க, நீ தசமபாகம் கொடுத்தவன எல்லா ஆசீர்வாதம் உடனே வந்துடும் நீ எண்ணக்கூடாது. நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுக்கணும். தேவன் எப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்பொழுது ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப்படும் போது நீ மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருப்ப மக்களே என்று சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, அடுத்தது சொன்னாங்க,
இன்றைக்கு நான் தசம பாகத்தை கொடுக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லாம இருந்தாலும் என் ஜீவன் உள்ள தேவன் என் பிள்ளைகளை பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவார். மக்களே, நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கும்படியாய், உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாய், ஒரு குறைவில்லாமல் நிம்மதியாய் இருக்கும்படியாய், சந்தோஷமா இருக்கும்படியா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க வாழ்நாள் முழுதும் சமாதானமா சந்தோஷமா இருப்பீங்க மக்களே. ஒரு குறை உங்களுக்கு வராதுன்னு சொன்னாங்க. என் அன்பின் தேவச்சனமே, இன்றைக்கு எங்கள் அம்மா மரித்து போனாலும் அவர்கள் பெற்றெடுத்ததான பிள்ளைகள் ஆகிய நாங்கள் 5 பேருமே இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். காரணம் என்ன? எங்க அம்மா அதிகமாக வேதத்தை தான் பார்ப்பார்கள். எங்களுடைய ஊழியக்காரன் சொல்ற வார்த்தையை தான் கேட்பார்கள். வேற யாருடைய வார்த்தையும் கேட்க மாட்டார்கள். அருமையான தேவச்சனம், இன்றைக்கு நாங்கள் சுகமாக நலமாக ஆசீர்வாதமாக எங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக ஒரு குறைவில்லாமல் இருக்க காரணம் அன்றைக்கு அவர்கள் விட்ட கண்ணீரின் ஜெபம், அவர்கள் சொல்லி தந்ததான வேத வசனத்தினுடைய விளக்கம் இன்னைக்கு எங்களை ஆசீர்வதித்தது. அது பிற்பாடுதான் நாங்களும் முறுமுறுக்காமல் தேவனுக்கு என்று கொடுக்கவும் தசமமாக கொடுக்கவும் செபிக்கவும் செய்ய ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, அப்பொழுது அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் சம்பளம் வாங்கிட்டு வாரீங்களே, அந்த சம்பளத்தை இன்னைக்காவது கை வச்சு ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? இல்ல. அதற்கு உடனே நீங்க தசமமாக எடுத்திருக்கிறீங்களா? இல்ல. சம்பளத்தை வாங்கிட்டு வந்து செபிக்கவும் இல்லை, தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டிய தசமமாக கொடுக்கவும் இல்லை. மாறாக என்ன செய்வீங்க பிரதர் சொல்லி கேட்டபோது அவர் தெளிவா சொன்னார், பிரதர் நான் வரும்போதே அந்த கடைக்காரனுக்கு இந்த கடைக்காரனுக்கு, பால் கடைக்காரன் மீன் கடைக்காரன், அந்த கடைக்கு இந்த கடைக்கு யார்ட்டெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு கொண்டு வருவேன். வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ரூபா தான் இருக்கும். அதை வச்சு தான் நாங்கள் அந்த மாதம் முழுதும் நடத்தணும். முடியாது, 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே செலவு பண்ணிடுறோம். அப்புறம் மறுபடியும் நான் கடன் தான் வாங்கிட்டு இருக்கேன் சொன்னார். அருமையான தேவச்சனமே, தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாதது காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நான் வரும்போதே எல்லா கடனையும் தீர்த்துட்டு தான் வருவேன், கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வந்துடுவேன்னு சொன்னார். தப்பு இல்லை, கடனை கண்டிப்பா தீர்க்கணும். வாங்கின கடனை கண்டிப்பா கொடுத்தே தீர்க்கணும். அது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கடமை. யார்கிட்ட கடன் வாங்கிட்டோமோ அவனுடைய முகம் கோணுவதற்கு முன்பதாகவே கடனை கொடுத்து தீர்ப்பதுதான் தேவ பிள்ளையினுடைய அழகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கதான் தேவ நாம மகிமைப்படும். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வாங்கிட்டு வர சம்பளம், கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் சரி, பிரைவேட்ல வேலை பார்த்தாலும் சரி, அல்லது கூலி வேலை பார்த்தாலும் சரி, சாயந்தரம்னு சொன்ன உடனே நீங்க வீட்டில் கொண்டு வந்து அந்த பணத்தை கணவன் மனைவியுமாய் முடிந்தால் பிள்ளைகளுமாய் இருந்து நீங்கள் செபிக்கணும். அந்த செபித்து அதில் தசமமாக எடுத்து தேவன் சமூகத்தில் நீங்க கொடுக்கிறது, அதுக்கும் செபிக்கணும். அதற்கு பிற்பாடு நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள். அதுக்கு பிற்பாடு நீங்கள் கடனை கொடுத்து பாருங்கள். ஒருவேளை கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அது பிற்பாடு கர்த்தர் உங்களை உண்மையை பார்த்து, நீங்க செய்கிற செயல்பாடுகளை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்பட்டிருப்பார். ஆனா நம்ம அப்படி செய்யல. வாங்கிட்டு வரோம், வழியில எல்லாம் கடனை கொடுத்துட்டு மிச்சம் கொஞ்சம் ரூபாய் கொண்டு வந்தோம்னா வீட்டுல சண்டை தான் வரும். இது இவ்வளவுதானா ஏன் கடத்தை கொடுத்துட்டு வந்தோமா அப்படின்னு சொன்னாலே சண்டைங்க ஆரம்பிச்சிரும்ல. அதே நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணி கொடுத்து பாருங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கொண்டு கடனை கொடுத்து பாருங்க. தேவனுக்கு கொடுக்க பண்ணி கொடுத்துட்டு பாருங்க. தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த விவரம் எனக்கு தெரியாமலே நான் நிறைய நாட்களாக இருந்துட்டேன். இத்தனை வருஷம் சம்பளம் வாங்கியும் நான் ஜெபித்ததே கிடையாது பிரதர் அப்படின்னு சொன்னார். என் அன்பின் தேவஜனமே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்களும் சம்பளத்தை வாங்கிட்டு ஜெபிக்காமலும் அவருக்கு மகிமை செலுத்தாமலும் அந்த தசமபாகம் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமலும் நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், ஏன் உங்கள் குடும்பத்தில் தரித்திரம், ஏன் உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. கர்த்தருக்கென்று கொடுத்தவர் ஒருபோதும் தரித்திரமானதில்லை. அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் நீர், அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நீர், உடைய கண்ணீரை எல்லாம் காண்கிறவர் நீர், வேதனையெல்லாம் அறிந்தவர் நீர். நிச்சயமாய்
இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிக்க போகிறது நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம் உண்டாகப்படியாக ஜெபிக்கிறேன். தடைகளை எடுத்து போடும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.